இந்தியா பாகிஸ்தானை அட்டாக் பண்ணதை பற்றி ட்ரம்ப் கிட்ட கேட்டதுக்கு ட்ரம்ப் இது ஒரு வெக்கக்கேடான விஷயம்னு சொல்லியிருக்காரு. ஜெய்ஷ்-இ முகமதுன்ற தீவிரவாத அமைப்போட தலைவர் மசூத் குடும்பத்தில் 10 பேர் இறந்துருக்காங்க இந்தியா நடத்தின தாக்குதலில். சீனாவும் ஜப்பானும் இந்தியா அட்டாக் பண்ணதை பற்றி என்ன சொன்னாங்க? இது மாதிரி ஏகப்பட்ட நியூஸஸை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடுராத்திரி 1 மணிக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற மிஷனை இந்தியா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க பாகிஸ்தான் மேலே. பாகிஸ்தானில் 4 இடங்கள்லையும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் 5 இடங்கள்லையும் இந்தியாவோட வான்படை, தரைப்படை, கடற்படைன்னு 3 பேரும் கூட்டாக சேர்ந்து இந்த ஆப்ரேஷனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் தலைமையில் முசஃபராபாத்தில் இருக்கக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பாவோட தளம், ஜெய்ஷ்-இ முகமதோட தளம் ரெண்டுமே அழிக்கப்பட்டிருக்கு. குல்பூரில் இருந்த தீவிரவாத தளமும் கோட்லியில் இருந்த தீவிரவாத தளமும் அழிக்கப்பட்டிருக்கு. பஹவல்பூர், முருடிகே, பிம்பர், அப்பாஸ் கோட்லி, ஷார்ஜல், மெக்மூனா ஜோயா 9 இடங்களில் இந்தியா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் பஹவல்பூரும் முருடிகேவும் ரொம்ப முக்கியமான தளங்கள். பஹவல்பூரில் இருக்கக்கூடியது ஜெய்ஷ்-இ முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த அமைப்பு தான் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் நடத்திருக்காங்க. 1999 ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. 2000 ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அசம்பிளி அட்டாக் பண்ணியிருக்காங்க. 2001 பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 2006 பந்தன்கோட் ஏர்பேஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 2019 ரொம்ப முக்கியமான 40 CRPF இறந்த புல்வாமா அட்டாக்கை நடத்தினது இந்த அமைப்பு தான். இந்த அமைப்போட தலைவர் மசூத் அசார் இந்தியா நடத்தின அட்டாக்ல இவரோட குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் இறந்திருக்கிறதா BBC உருது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த பஹவல்பூரில் மட்டும் இந்தியா 4 மிசைல்ஸ் லான்ச் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது முருடிகே. இந்த ஊரில் லஷ்கர்-இ-தொய்பாவோட தலைமையாக இருக்குது. இதை 1990 ஹஃபீஸ் சயதுங்கிறது நடத்திட்டு வர்றாரு. இவரோட தலைமையில் தான் 26/11 மும்பை அட்டாக் நடந்துச்சு. இந்த அமைப்போட ஒரு பிரிவு தான் பகல்காமில் 26 பேர் இறந்ததுக்கு காரணம். இந்தியா இவங்களை விடாமல் இருக்குமா? கிட்டத்தட்ட 18 ஏக்கரில் இவங்களோட பயிற்சி கூட மொத்தத்தையும் இந்தியா இப்போ அழிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் தக்க பதிலடி கொடுத்தாச்சு. ஹிஸ்புல் முஜாஹிதுன்ற ஒரு அமைப்பு இருக்கு. இதுவும் தீவிரவாத அமைப்பு தான். இந்த அமைப்பை சேர்ந்த 3 பேரால தான் மேஜர் முகுந்த் வரதராஜன் இறந்தாரு. ஸோ இவங்களோட தளங்களையும் அட்டாக் பண்ணி இவங்களையும் பழிவாங்கியாச்சு. பாகிஸ்தானோட ரிப்போர்ட் படி பார்த்தா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த சிவிலியன்ஸ் 26 பேர் இறந்துட்டாங்கன்னு, 46 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 80 தீவிரவாதிங்க கண்டிப்பாக இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ரிப்போர்ட். ஆனால் இது போக போக இன்க்ரீஸ் ஆகணும்னு கணிச்சிருக்காங்க. இதில் பஹவல்பூர்லையும் முருடிகேலையும் மட்டும் குறைஞ்சது 25 டெரரிஸ்ட் இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் இது ஒரு வெட்கக்கேடான விஷயம், இதை சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன வெட்கக்கேடான விஷயம்? உங்க நாட்டில் நியூயார்க்ல ட்வின் டவரை ஃபிளைட்டை வச்சு இடிச்சாங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பாகிஸ்தான்ல இறங்கி ஒசாமா பின் லேடனை கொன்னீங்களா? அப்ப இது வெட்கக்கேடா தெரியலையா உங்களுக்கு? எங்க நாட்டில் 26 சிவிலியன்ஸ் இறந்திருக்காங்க, அதுக்கு நாங்க பதிலடி கொடுத்துருக்கோம். யூஎஸோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கண்காணிச்சுட்டு இருக்கோம், 2 நாடுகளும் பதற்றத்தை தணிச்சு சீக்கிரமா நிதானமான நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சீனா, பிரான்ஸ், UAE, ரஷ்யா, ஜப்பான் இந்த 5 நாடுகளுமே கிட்டத்தட்ட இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஐநாவோட செக்ரட்டரி ஆண்டனியோ குட்டேரஸ் இந்தியா பாகிஸ்தானை தாக்குனது கவலைக்குரிய விஷயம், 2 நாடுகளுக்கும் எந்த நாடும் உதவி பண்ணாதீங்க, இவங்க 2 நாடும் சீக்கிரமே சமாதானமாகணும் அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் மட்டும் இந்தியா பண்ணது சரி, தீவிரவாதத்துக்கு இந்த மாதிரி தான் பதிலடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, பாகிஸ்தான் தரப்பு என்ன சொல்லியிருக்கு அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா பாகிஸ்தானோட அதிகாரிகள், பாகிஸ்தானோட தளபதிகள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது அறிக்கைகள் விடலாம், இல்லை ஏதாவது தாக்குதல் நடத்தலாம். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.